இங்க இந்த ஸ்கூல் படிக்கிற பையன் காலங்காத்தாலே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு பேப்பர் போற வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இந்த பையன் ரொம்ப ஏழ்மையான வீட்டு தான் இருக்கான். இவனுக்கு அப்பாவுமே கிடையாது. இவங்க அம்மா தான் தனியா இருந்து இவங்க ஃபேமிலியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வீட்ல வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மூலியமா தான் இவங்க வாழ்க்கையவே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையனே தான் இருந்தாலும் அவன் சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னா அவங்க ஸ்கூல் டைமை 8 மணிக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. மார்னிங் டைம்ல இவன் நியூஸ் பேப்பர் போட்டு முடிக்கவே 8 மணிக்கு மேல ஆயிடும். அதனால எப்படி ஸ்கூல் போறதுன்னு தெரியாம இந்த பையன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்டமே வந்து சொல்றான். நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போதாவலப்பா, டெலிவரி வேலையை செய்ய நம்மளோட ஃபேமிலி அப்பதான் ரன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி அவன் கனவுல இருப்பான். இந்த பையன் கூட ஒருத்தன் ஃப்ரெண்டா இருப்பான். அவன் எப்ப பார்த்தாலுமே எதனா ஒரு பொருள் திருடி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இந்த பையன் பேப்பர் வாங்குற இடத்துல ஒரு அண்ணனுமே ஐடியா கொடுக்குறாரு. நீ ஒரு சைக்கிள் வாங்கிப்பா, அப்பதான் நீ சீக்கிரமா பேப்பர் போட்டு உன் ஸ்கூலுக்குமே போக முடியும்னு சொல்றாரு. சைக்கிள் வாங்குறதுக்கு இந்த பையன் அம்மா கிட்ட பணம் கேட்டா, என்கிட்ட காசுலாம் கிடையாதுப்பா, நீ வேலைக்கே போப்பா, நீ ஸ்கூலுக்குலாம் போதாவலன்னு சொல்றாங்க. என்ன ஆனாலும் சரி ஸ்கூலை மட்டும் ஸ்டாப் பண்ணவே கூடாது, கண்டிப்பா நான் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு வைராகியத்தில் இருக்கான். அதனால ஒரு கடையா போயிட்டு வேலைக்காகவும் கேட்கறான். சைல்ட்ல பேசலாமே, நாங்க வேலைக்கு எடுக்குதில்லப்பான்னு சொல்லி இந்த பையனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனோட ஃப்ரெண்டுமே ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ வேற எதனா ஒரு சைக்கிளை திருடுறா, அதுக்கு நம்ம ஒரு கலர் வச்சு நம்ம சைக்கிளாவே மாத்திக்கலான்டான்றான். நான் ஸ்கூலுக்கு கூட போகாம இருப்பேன், ஆனா கண்டிப்பா நான் திருடவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். வீட்டில் கேட்டால் அம்மா கிட்டேயும் பணம் கிடையாது. அதனால ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்க ஒரு சைக்கிளுமே திருடுறான். அங்கே இருக்க செக்யூரிட்டியுமே உன்னை தொத்திக்கிட்டு வராரு. டக்குன்னு பார்த்தா ஒரு கார்லையுமே ஆக்சிடென்ட் ஆகி இந்த பையன் இறந்து போயிடறான். அந்த பயத்தில் இந்த பையன் கனவுலேருந்தே எழுந்துக்கிறான். என்னப்பா கெட்ட கனவு கொண்டு பயந்துட்டியா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உனக்காக ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்துருப்பான்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளை வாங்கி இந்த பையனுக்காக கொடுக்குறாங்க. இந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மாவும் கண்டுபிடிக்கிறான். அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.